அந்த மாதிரி இருக்கு. இப்ப பனைமரத்துக்கு கீழே வந்து பால் குடிச்சாலும் வந்து கல்லு குடிச்சாதான் நினைக்கிற மாதிரி அங்க இருக்கிற காட்சி அந்த மாதிரி இருக்கிறதுனால தானே இந்த மாதிரி ஒரு ரிவ்யூ காட்சி வருது. இருந்தாலும் அவங்களுடைய கேரக்டர்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த கேரக்டர் என்னவா அவங்க போர்ட்ரே பண்ணிக்கிறாங்க. அவங்க ஒரு எல்லாரையுமே ஒரு பாண்டிங்ல வந்து அவங்க பிரதர்ஸாவும் சிஸ்டர்ஸாவோ அப்படிதானே பழகுறாங்க அப்படின்ற ஒரு ஒரு கேரக்டர்ன்றது போர்ட்ரே பண்ணிட்டாங்கல்ல. கரெக்ட் கரெக்ட் அப்போ கரெக்ட் அது கரெக்ட். பண்ணிட்டதுக்கு அப்புறம் நீங்க எப்படி இந்த மாதிரி ஒரு இது பண்ணா அதை வந்து மாத்தி நம்ம சொல்ல முடியும் பண்றது. அது எஃப்ஜே வேணா நீங்க அடிக்கலாம். என்னடா என்னடா இருந்தாலும் உனக்கு ஒரு சிஸ்டர் ஃபீலிங்ல இருந்தாலும் நீ இப்படி எல்லாம் பண்ணலாமா அப்படின்றத கரெக்ட் எஃப்ஜேவா அடிக்கலாம். கனி மேல எந்த தப்புமே கரெக்ட். கிடையாது, இல்ல சொல்ல முடியாது. தனி இடம் கொடுத்தாங்க அதுக்குங்கிற மாதிரி தானே ஆறுது ஆக்சுவலா. அப்படி இடம் கொடுத்தவங்களையே நீங்க போட்டு அடி எவ்வளவு நாளைக்கு அடிச்சிட்டு இருப்பீங்க? இல்ல இடம் கொடுத்தாங்கன்னா எஃப்ஜேடியே வந்து சொல்லிருக்கலாமே, இந்த மாதிரி பண்ணாத எஃப்ஜேன்னு சொல்லிருக்கலாமே. அவங்களுக்கு ஏன்னா அவங்க பிரதர் பாண்டிங்ல பழகுறாங்க. பிரதர்ஸ் வந்து அவங்களுடைய இதுல அவங்க அப்படி பழகும் போது எப்படி சொல்லுவாங்க? அவங்களுக்கு அது எப்படி முதல்ல தப்பா தெரியும் ப்ரோ. ஏன் இந்த நிக்சன் பூர்ணிமா இது வந்து நம்ம பார்க்கலையா சீசன் 7ல? அது அந்த ஒரு இது வந்துகிட்டு தான் இருக்கு. அது நம்ம மைண்ட்லயே இவங்க தான் விதைச்சுட்டானுங்க. ஷோ மேக்கர்ஸ் தான் என்ன பண்ணிட்டானுங்க, இதெல்லாம் காமிச்சு 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 நம்ம மைண்ட் செட்டை வந்து மாத்திட்டானுங்க. மாத்தினதுக்கு அப்புறம் இப்போ ஒருத்தரா போயிட்டு குத்துதே குறையுதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அவங்கள ஏன் இந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துட்டு வந்து போடுறீங்கன்னு சொல்லி அவங்க அங்கதான் கேட்கணும். இல்ல இல்ல நானும் அதான் இப்ப நானே உங்கள்ட்ட இப்ப கேட்டதுதான், இந்த கிரியேட்டர்ஸ் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் இதை கட் பண்ணி கூட போட்டிருக்கலாமேன்னு அதுதான் நானும் கேட்டேன் ஆக்சுவலா. அந்த அவங்க எப்படி நம்மள்ட்ட காட்டுறாங்களோ எடிட் இன்னும் பெட்டரா இருந்திருந்தா நம்மளுக்கு இன்னும் பெட்டரா அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்குமே தான் நானும் சொல்றேன். அவங்க நினைச்சா ஒருத்தவங்களை வந்து மதிக்கிற மாதிரி பண்றதுக்கும் ஒருத்தவங்களை மதிக்க முடியாத மாதிரி பண்றதுக்கும் இது யார் கையில இருக்குன்னா இந்த கிரியேட்டர்ஸ் கையில தான் இருக்கு. அது ஈஸியா பண்ணுவாங்க, சிம்பிள், ரொம்ப ஈஸியா பண்ணுவாங்க. சரி சாம், சொல்லுங்க. இப்போ நான் உங்ககிட்ட கேக்குறது என்னன்னா, மற்ற ரீஜன்ல வந்து சில டாஸ்க் எல்லாம் வந்து வைக்கிறாங்கல்ல, அது ஏன் இங்க வைக்க மாட்டாங்க? உங்களுக்கு ஏதாவது யோசனை இங்க அந்த வந்து டாஸ்கையும் தாண்டி டாஸ்க்கும் ஒரு பக்கம் ஒரு குறிப்பிட்ட கேட்டகரி செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பிடிக்குது. அது வச்சு மொமெண்ட்ஸ் பண்றதும் பிடிக்குது, நல்ல நல்ல மொமெண்ட்ஸ் பண்றதும் பிடிக்குது. ஒரு சில இல்ல இல்ல அது பிடிக்குது, அது பிடிக்குது. நான் கேக்குறது புரியுது, நான் சொல்ல வரேன். அந்த ரீஜன் வேற இந்த ரீஜன் வேற. தமிழ்நாடுன்றது வேற, மத்தபடி வேற. தமிழ்நாடு மட்டும்னா தமிழ்நாட்டுல மட்டும் இருந்து பாக்குறவங்க கிடையாது. தமிழ் பிக் பாஸ் பிடிச்சவங்கன்னு சொல்லி வெவ்வேறு இடத்துலயும் இருக்காங்க. ஆனா மோஸ்ட்லி அவங்களுக்கு வந்து என்ன ஒரு அட்டென்ஷனா வந்து வருது அப்படின்னா கான்ட்ரவர்சி தான் வருது இங்க பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த கான்ட்ரவர்சியை வச்சு மட்டுமே இவங்க ஷோ ஓட்டிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். மற்ற இதுக்குலாம் ஆமா, கான்ட்ரவர்சியை தாண்டி அவங்க எல்லாம் வந்து ஸ்போர்ட்டிவ்னஸ் எதிர்பார்க்கறாங்க. நல்ல இது என்டர்டைன்மெண்ட் எதிர்பார்க்கறாங்க. அப்படி எதிர்பார்க்கிற இடத்துல அவங்க அந்த ஸ்போர்ட்டிவ்னஸ் வச்சு டாஸ்க் கொடுக்குறாங்க. நம்ம எல்லாம் அவங்க எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதான், வன்மம். ஒன்னே ஒண்ணு, நீங்க சொல்றதுதான் கரெக்ட். இப்ப இது வந்து டிஆர்பியில ஃபெயில் ஆயிடுச்சு. இந்த இப்ப இவங்க ட்ரை பண்ணாங்க, கான்ட்ரவர்சி வச்சு ஓட்டலான்னு பண்ணாங்க. உண்மையிலேயே டிஆர்பி ஏறல, சரிங்களா, ஃபெயில்ட் ஆயிடுச்சு. அப்ப டாபிக்கை மாத்தணும்ல. சரி, நம்ம இதுதான் தப்பா பண்ணிட்டோம், அடுத்தது வேற ஏதாவது கிரியேட்டிவ் டீம் யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி வைக்கணும்ல. கடைசி வரைக்கும் அரைச்சமா மாறி அவங்களுக்கு ஃபெயில் ஆகி தெரிஞ்சுமே ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்காங்க? ஏன்னா அவங்க ஒரு நரேட்டிவ் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்கல்ல, டக்குன்னு அப்ரப்டா அப்படி மாத்தலாம்னா அதுக்குதான் அந்த பிக் பாஸும் பிபி ஹவுஸ் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸை கட் பண்ணாங்க. லாஸ்ட் டைம் வந்து மென் வெர்சஸ் உமனா கட் பண்ணாங்க. அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. ஆனா கண்டஸ்டன்ஸ்க்கு அது உள்ள கொடுத்திருக்க நரேட்டிவ் பிரகாரம் போயிட்டு இருக்கிறது வந்து ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஸ்கிரிப்டட் ஷோவா இருந்தா நீங்க பண்ணலாம், டக்குன்னு கட் பண்ணி மாத்தலாம். அப்படி மாத்த முடியாதுல்ல. மாத்தினா அப்புறம் டோட்டலா ஷோவே கொலாப்ஸ் ஆயிடும். நடுவில் அப்படி பண்றத டிஆர்பிக்காக மாத்தணும்னு நினைக்கிறது வந்து டோட்டல் ஷோவே கொலாப்ஸ் ஆகும். ஸோ அதுலயே வச்சு அதுல சில என்ன சொல்றது, டேஸ்ட் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா நீங்க விட மாட்டீங்க அதை. அப்படிதான் ஃபுல்லா முடிக்கிற வரைக்கும்.
சரி சார், இப்போ இந்த லவ் கண்டென்ட்டே வந்து நம்ம நிறைய சீசன்ல பார்த்துட்டோம். ஏன் இதை வச்சு ஏதோ ஒண்ணு க்ளோஷர் கொடுத்தா முடிக்கலாம்ல அவங்க முன்னாடியே? இதை முடிச்சு ஏதோ இவரு சொல்ற மாதிரி, நியூட்டன் சொல்ற மாதிரி இது நடுவுல மாத்தனா மாத்திருக்கலாமே. ஏன்னா போன சீசனே 50 நாளுக்கு அப்புறம் தான் கேமே மாத்தி விட்டாங்க. இவங்களோட அதுதான் தயால் சொல்றேன். கண்டஸ்டன்டே நீங்க வந்து நான் இப்படிதான், நான் இந்த ப்ரொஜெக்ட் பண்ணி நான் இப்படிதான் பண்ண போறேன் இந்த சீசன் த்ரூ அவுட் அப்படின்னு நினைச்சா அவங்க எப்படி மாத்த முடியும்? அவங்களுக்கு அதை அதான் ப்ரோ, தாண்டி வேற அவங்க கண்டென்ட் அந்த கிடையாது. அந்த லவ் இதை வந்து அப்பயே பிரேக் பண்ணி விட்டுருந்தேன். ஒரு விஷயம் சொல்றேன், அந்த குறும்படத்தை அப்பயே போட்டு விட்டு பார்வதியோட குறும்படத்தை முடிச்சு விட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது டாபிக்கே இன்னும் வேற எங்கேயோ போயிருக்கும். போகாது. இல்லைன்னா பார்வதியோட கேம் இதுவாயிருக்கும். இவங்க டெலிவர் பண்ண வேண்டிய கண்டென்ட் வந்து இதுதான். அப்போ அவங்க அதை கரெக்டா டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்கன்றதான் ஷோ மேக்கர்ஸ்க்கு வந்து நினைப்பாங்க. இதை தாண்டி அவங்களுக்கு வேற கண்டென்ட் கிடையாது. வேற என்ன கண்டென்ட் இருக்கு? கமருதீனுக்கு இதை தாண்டி என்ன கண்டென்ட் இருக்கு? எக்ஸசைஸ் பண்றான், டாஸ்க் விளாடுறான், அவ்வளவுதான். வேற என்ன கண்டென்ட் இருக்கு? அதுனா 1 ஹவர்லயே அடக்கிடலாம். ஆனா த்ரூ அவுட் த லைவ் வந்து அவங்க ஓட்டணுமே. வேற என்ன இருக்கு? அது அப்படி சொல்ல முடியாது ப்ரோ. இப்ப அட்லீஸ்ட் ஒரு ஏதாவது பார்த்து மாறி இருக்கும்ல, ஒரு சான்சஸ் இருக்குல்ல, அப்படி சொல்றேன். ஒரு ப்ராபபிலிட்டி இருக்குல்ல. என்ன பார்த்து மாறி இருக்கும்? பார்வதி குறும்படத்தை போட்டு எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தா அவன் அடுத்த அரோரா கிட்ட போயிருப்பான், இல்ல வந்து ஆதிரை கிட்ட பழகிருப்பான், வேற யார அப்படிதான் போயிருப்பான், அவ்வளவுதான். வியானாவே இதுல வச்சிருந்தாரு பாத்தீங்கல்ல, அவன் கடைசி போகும்போது வியானாவே அவன் சொல்லிட்டு தான் இருந்தான். சோ அவனுக்கு அவ்வளவுதான் லிமிடெட் கண்டென்ட் அப்படின்னும் போது அவன் அதை மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பான். பார்வதிக்கும் அதுதான் கண்டென்ட்னும் போது அதை மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. வேற என்ன கண்டென்ட் இருக்கு? அவங்க மத்த கண்டென்ட் எல்லா கண்டஸ்டன்ட்டையும் வச்சு பேசுறது, அவங்க கிட்ட கத்துறது, சண்டை போடுறதெல்லாம் முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வேற கண்டென்ட் இல்லையே அவங்களுக்கு. சாம், பார்வதி அம்மா வந்தபோது கிட்டத்தட்ட இது சரியில்லைங்கிற மாதிரி ஓரளவுக்கு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா நம்ம பார்த்த வரைக்கும் வேண்டாம், இதை கண்டினியூ பண்ணாதங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்களும் புரிஞ்சிட்ட மாதிரி ஒரு 4-5 நாள் இருந்து திருப்பி வருது வந்து சொல்றது வந்து இது அந்த இது மாதிரிதான், காதல் மாதிரி தான். திருப்பி ஆக்சுவலா அது மாதிரி தானே ஆக்சுவலா இப்போ. ஆமா, ஓகே. 4-5 நாள்லாம் இல்ல, அன்னைக்கே கூட இருக்கிறப்பயே. அவங்க அம்மா உள்ள இருக்கும் போதே இவங்க வெளியில அந்த லிவிங் ஏரியால கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. அவங்க பெட்ரூம்லயே எங்கேயோ நிக்கிறாங்க, சொல்லிட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் சீசன்லாம் நம்ம தான் மைண்ட் மேக்கப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு லவ் கண்டென்ட்லாம் வந்து இதெல்லாம் பண்ணாங்கன்னா எல்லாமே இது அது லவ் கண்டென்ட்னே நம்ம வாயிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக வருது. அது கண்டென்ட், அவ்வளோதான். இது ட்ரூ அப்புறம் அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதை வச்சு ஏர்ன் பண்றதுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. அப்போ அதை வந்து சொல்லி கொடுத்தே தான் அவங்களுக்காகவே இவங்க கொடுக்கணுன்ற மாதிரி தான் உள்ளே போவாங்க. ஏன்னா ப்ரமோஷன் கிடைக்குது. சாம், இது 99%க்கு பிடிக்காத மாதிரி தானே இருக்கு ஆக்சுவலா. இந்த கண்டென்ட் வந்து பெரும்பாலும் 99% 90 or 90 பெரும்பாலும் எல்லாருக்கும் பிடிக்காத மாதிரி தான் இருக்கு. அது கூடவா தெரியாம இருப்பாங்க அவங்க? அந்த அளவுக்கு மீடியால இருக்காங்க. நீங்க ட்விட்டர்ல இருக்கீங்க, போய் இன்ஸ்டாகிராம்ல பாருங்க. 99% எப்படின்றது தெரியும். லாஸ்ட் சீசன்ல இருந்து இந்த ஷிப்பர்ஸ் வீடியோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. இப்போ சவுண்டு ஜாக்லின்லாம் ஒரு ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், லவ்வர்ஸ் கூட கிடையாது. ஆனா எப்படி எடிட் போட்டிருப்பாங்கன்னு தெரியும் உங்களுக்கு. சாரி, சவுண்ட் அண்ட் ரயான், அப்புறம் ரயான் அண்ட் ஜாக்லின், முத்துக்குமரன் அண்ட் ஜாக்லின், அவங்களாம் என்ன லவ்வர்ஸா? பாருங்க, அதுக்கு இன்ஸ்டாகிராம்ல அதுதான் அதுல மில்லியன்ஸ், ரீச்சிங் மில்லியன்ஸ். இங்க ட்விட்டராவது இம்ப்ரெஷன் மிஞ்சி போனா ஒரு 10K 20K, மேக்ஸிமம் ஒரு 1 lakh, அவ்வளவுதான். பின்ன அதுக்கு ஒரு சிக்னிஃபிகன்ட் ஆடியன்ஸ் இருக்குங்கிற மாதிரி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆப்வியஸ்லி, கண்டிப்பா. ஓகே, பிகே இதை சொல்லுங்க பிகே. ஒண்ணும் இல்ல, இவரு சொல்ற மாதிரி இவருக்கு பதில் இவருன்னு சொல்லிட்டு சீரியல் மாதிரி மாத்த முடியாது. 50 நாள் பார்த்துட்டு அது வந்து கமருதீனுக்கு அவ்வளவுதான் தெரியும். இந்த ஒரு கதை வந்துருச்சு, இந்த கதைக்கு முடிவு பண்ணி ஆகணும். அப்புறமேட்டா ஸ்கிரிப்ட்னு சொல்லிடுவாங்க. ஏற்கனவே பிக் பாஸ் ஸ்கிரிப்ட் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க கிட்ட ஸ்கிரிப்ட் கொடுத்து இது நல்லா இல்ல, நீங்க வேற ஏதாவது ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஸ்பூன் ஸ்பீட் பண்ற மாதிரி தான் இருக்கும் அது. அதனால கண்டஸ்டன்ட் செலக்ஷன் மேலதான் தப்பு. அதை ஒழுங்கா அவங்க பண்ணியிருந்தா மேபி இது நல்ல ஷோவா இருக்கும். இல்ல, கீழே ஹரிஷ் அபி கமெண்ட் பண்ணிருக்காங்க. அபி,
லவ் இல்லைன்னு சொல்றாங்க, நீங்க என்ன அப்படின்றாங்க. ஏங்க லவ் இல்லைன்னு சொன்னவங்களா வெளியில போய் கல்யாணம் பண்ணிக்கணும், எங்க அம்மா கிட்ட பேசணும், உங்க அக்கா கிட்ட பேசணும்லாம் சொல்றாங்க. அப்ப லவ் அது இல்லைன்னு கேமரா சொல்றோம். கண்டென்ட் சாம். லவ் என்னங்க நீங்க? எங்க லவ் லவ்ன்ற லவ் எதுக்குங்க லவ் தாங்க. அங்கத்தி இல்ல பஸ் ரெண்டு அவர் பேரும் மாத்தி சொன்னது மாத்தி எனக்கு போட்டுக்கிறாங்க? எனக்கு புரியல. பர்சனல்னு வேற கமருதீன் தான் சொல்றாங்க. வந்து பேசுவாங்க. கமருதீன் பர்சனல் தான் பேசுவாங்க. பழகுவாங்க. பர்சனல்னு வேற பேசுறாங்க. அவங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இது என்னங்க நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். எக்ஸ்ப்ளோர் எல்லாரும் டோரா நீங்க நினைச்சிட்டு வாஸ்கோட அவங்க அமெரிக்கா எக்ஸ்போர்ட் பண்ற மாதிரி use இல்லங்க. டோரா 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 த எக்ஸ்ப்ளோரர் தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? சியான் ப்ரோ வாங்க. வெல்கம். ஹாய் சிவா சாம். ப்ளீஸ். ஹாய் சாம். ஹாய் ரசிகன். ஹாய். விக்னேஷ் ஹாய். நீங்க சொல்லுங்க ப்ரோ, உங்களுக்கு டோரா த எக்ஸ்ப்ளோரர் தெரியுமா? டோரா தி எக்ஸ்ப்ளோரர் எனக்கு வந்து கார்ட்டூன் பாக்குற பழக்கம்லாம் இல்லையே ரசிகன். நானே என்னங்க இது? வந்து பிக் பாஸ் சத்தியமா சொல்றேன், தலையெழுத்தேன்னு பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். அதை பத்தி நம்ம ஒரு வீடியோ போடணுமே, அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு போடணுன்றதுக்காக நல்லா 1 hour எபிசோட் பாக்குறேன். இல்லாட்டிலாம் இந்த சீசன் எல்லாம் இழுத்து மூடிட்டு போயிருந்திருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு டாக்ஸிட்டி நெகட்டிவிட்டி எல்லாமே இருக்கு. பட் அதையும் தாண்டி பாக்குறதுக்கான காரணம் என்னன்னா, ஸோ நம்ம என்ன யோசிக்கிறோம்னு ஒரு தரப்பு நமக்காக காத்திருப்பாங்க, அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக தான். அண்ட் இந்த பர்டிகுலர் வீக்ல வந்து இந்த 2 days அந்த வீக்கெண்ட் எபிசோடுக்கு அப்புறம் இன் ஃபேவர் ஆஃப் விஜய் பார்வதி போற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. அதுக்கப்புறம் பார்வதி வந்து பல இடங்கள்ல வந்து கமருதீனை வாண்டடா ட்ரிகரும் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஒட்டுமொத்தமா கமருதீன் மேல மட்டும் தப்பு அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பார்வதி வந்து நெஞ்சில அடிச்சிருப்பாங்க, கமருதீனோட நெஞ்சில. அதெல்லாம் ஆக்சுவலா ட்ரிகர் பண்றதுக்காக தான். ட்ரிகர் பண்ணி ஏதாவது ஒண்ணு அவன் பண்ணுவான். அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து அதெல்லாம் பண்ணாங்க. நான் வந்து பார்வதிக்கு வந்து கண்ணை மூடிட்டனால எல்லா இடத்துலயும் சொம்பம் அடிக்க முடியாது. அந்த பொண்ணை வந்து இவன் மேன் ஹேண்ட்லிங் பண்ணது, எட்டி உதைச்சது, அதெல்லாமே தப்பு. இதை வந்து அவன் ஒரு ஹபிச்சுவல் அஃபண்டர் மாதிரி அவன் எல்லாருக்கிட்டையுமே பண்ணியிருக்கான். வீக் 1ல தொடங்கி அவன் பல இடங்கள்ல பண்ணியிருக்கான். துஷார் எல்லாம் வந்து பிடிச்சி தள்ளி விட்டுருப்பான், மேன் ஹேண்ட்லிங் பண்ணியிருப்பான். கெமிக்கிட்ட பயங்கர வயலண்டா சண்டைக்கு போயிருப்பான். ஸோ இது மாதிரியான விஷயங்களை வந்து அவன் தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தான். பட் அதை அப்ரிஷியேட்டும் பண்றாரு விஜேஸ். ஒரு வாரத்துல கூட நிக்க வச்சு, நீங்க பெண்களுக்கு எதிராக வன்முறை போக்க கையில் எடுக்கிறீங்க, நீங்க வந்து ரொம்ப ஆபாசமா பேசுறீங்க. இந்த பார்வதி விஷயத்துல இந்த சேரை எத்தி விட்டான் தெரியுமா? சேரை எட்டி உதைச்சப்போ அப்பயே அட்ரஸ் பண்ணியிருந்தா அவன் இந்த அளவுக்கு வயலண்டா நடந்திருக்க மாட்டான். ஸோ நீ இவன் பண்ணது தப்பு அப்படிங்கறதுனாலதான் போயிட்டு தனிப்பட்ட முறையில கேமராக்கு முன்னாடி நின்று சாரி கேட்கிறான். உண்மை என்னன்னா கமருதீன் வந்து டோட்டலா எக்ஸ்போஸ் ஆகி நிக்கிறான். ஒரு பொண்ணு நம்ம கிட்ட பழகுறா அப்படின்னா, பழகுற வரைக்கும் ஓகே, நல்லா போகுது அப்படின்னா ஓகே. அதே அவ வந்து அவனுக்கு எதிர்நிலையில இருந்து ஒரு கேம் ஆடுறா, அவனை நாமினேட் பண்றா, அவனுக்கு எதிராக ஒரு கேம் ஆடுறா அப்படிங்கிறப்ப அவனோட உண்மையான முகம் வெளில வருது பாருங்க. வந்து பார்வதி வந்து உங்ககிட்ட நெருங்கி பழகிட்டு இருக்கிற வரைக்கும் உனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அதே பார்வதி இவனுக்கு எதிராக கேம் ஆடுறா, நாமினேட் பண்றா அப்படின்றப்போ இவனுடைய உண்மையான முகம் வெளியில வருது. இன்னொன்னு, இந்த பேட் டச் அப்படின்னு அவன் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறான். இதுக்கான க்ளோஷர் அவ எப்பயோ கொடுத்துட்டா. இன்னொன்னு என்னன்னா, இவன் பேட் டச்னே சொல்லல. இவ சொன்னது வந்து அன்வான்ட் டச். நம்ம கூகுள் பண்ணி பார்த்தா கூட தெளிவா தெரியுது, பேட் டச்ன்றது செக்ஷுவலி ஹராஸ் பண்ற மாதிரி இட்ஸ் அ கிரைம். அத வந்து கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணணும். இல்ல பேட் டச்ன்றது சியன் ப்ரோ, இந்த பேட் டச், அன்வான்ட் டச், இன்அப்ராப்ரியேட் டச் இதுக்குள்ளேயே போகல. கேள்வி என்னன்னா, இவங்க 2 பேருமே இத வந்து வாண்டடா தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பார்வதிக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கணும். ஒண்ணு அவங்களுக்கு ஸ்டாண்ட் பண்ணணும், இல்லையா அவங்களுக்கு சப்போர்ட். ஒருத்தன் பிரச்சனை, இப்ப நீங்க சொல்றீங்களா இவன் வந்து ட்ரிகர் பண்ணிட்டாங்க, அதனால ட்ரிகர் ஆயிட்டான்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு டிராமா அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா? நேற்று லைவ்ல தான், இன்னைக்கு காலையில எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க, தெரிஞ்சிருக்கும் லைவ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா. அப்ப சொல்றாங்க இல்லையா? அப்போ மத்தவங்களுக்காவது ஸ்டாண்ட் பண்ணணும், இல்லையா டோட்டலா கமருதீனுக்காவது ஸ்டாண்ட் பண்ணணும், இல்ல அவங்கள பாக்குற ஆடியன்ஸ்க்கு ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போ இவங்க தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க ஒரு கண்டென்ட்டுக்காக எல்லா ஆங்கிள்லயுமே இவங்க போறாங்க. இப்படி பண்ணா இந்த கண்டென்ட் வந்து இப்படி ஆயிடும், இப்படி பண்ணா இப்படி போயிடும். அதுக்கேற்ற மாதிரி கமருதீனையுமே வளர்ச்சி கொண்டு போறாங்க. கமருதீன் மேல என்ன தப்பு இருக்குன்னா, அந்த அக்ரஸிவ்னஸ் தப்பு இருக்கு. அவனுக்கு புரிதல் இல்ல. நீ ஒரு பிரச்சனையை எப்படி கையாள்ற அப்படின்றதுதானே இங்க விஷயமே. நான் இப்பயும் சொல்றது என்னன்னா, கமருதீன் ஆரோரா பார்வதியை மட்டும் வச்சு ஒரு கேம் ஆடி இருக்கான்.
ஆனா விஜே பார்வதி பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற 20 பேரையும் வச்சு கேம் ஆடி இருக்கிறா. இதுதான் உண்மை. நீங்க இதை மறுக்க முடியாது. நான் வந்து ஏன் இந்த பேட் டச் அட்ரஸ் பண்றேன் அப்படின்னா, நீ பார்வதியை கிரிட்டிசைஸ் பண்ணு, நீ புட் டவுன் பண்ணி பேசு, விமர்சனத்தை முன்வை. அவ என்ன வார்த்தை சொன்னாலோ அதை வச்சு நீ கிரிட்டிசைஸ் பண்ணு. அவ சொல்லாததை எடுத்துட்டு வந்து நீ கிரிட்டிசைஸ் பண்ணாத. நான் எங்க சொல்றேன் அப்படின்னா, காமன் ஆடியன்ஸ்க்கு மத்தியில, பப்ளிக்கு மத்தியில இது ரொம்ப தப்பா போயிருக்கு. அட்வொகேட் ஒருத்தர் வந்து ஒரு வீடியோ ஒன்று பண்ணுவாரு. அவர் வந்து என்னன்னா, இந்த பெட்டர் சிட்டிசன் பெட்டர் நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விஜே பார்வதி பேட் டச்னு கமருதீன் மேல ஃபேக் அலிகேஷன் வச்சதா அதை எடுத்து ஒரு கண்டென்ட்டா பண்ணி வீடியோவா போட்டிருக்கிறாரு. அப்போ இவன் வந்து கமருதீனை சொன்னது அன்வான்ட் டச். நான் அதான் அன்வான்ட் டச்சுக்கும் பேட் டச்சுக்குமான டிஃபரன்ஸை சொல்றேன். அன்வான்ட் டச்ன்றது தேவையில்லாமல் தொடுதல், அது வந்து ஒருத்தங்களை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கிறது. ஆனா பேட் டச்ன்றது செக்ஷுவலி ஒருத்தருடைய என்ன சொல்றது, செக்ஷுவல் பார்ட்ஸ்ல தொடக்கூடாத இடங்கள்ல தொடுறது தான் பேட் டச். இது வந்து கண்டிப்பாக இது வந்து ப்ரோமோல வந்துருச்சு, எபிசோட்ல வந்துருச்சு. கண்டிப்பாக வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி அவர்கள் அதை அட்ரஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ல இருக்காருன்னு நான் சொல்றேன். நீ சொல்லு வாட் டிஃபரன்ஸ் பிட்வீன் இதுதான் அன்வான்ட் டச். இல்ல இது அட்ரஸ் பண்ணிருந்தா எப்பயோ பண்ணிட்டு நம்ம ஏன் பண்ணல பண்ணல. அதான் சொல்றேன், விஜே பார்வதிக்கு எதிராக தான் ஏன் அத போகட்டும். ப்ரோமோல ஏன் அதை போட்டாங்க அந்த வாட்டர்மெலன்? நாங்க சொல்றது போட்டாங்க, நாங்க சொல்றது இது வந்து வாண்டடா பண்றாங்க இவங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட ரெடி பண்ணி இந்த மாதிரி ட்ரையாங்கிள்குள்ள போறது, இந்த மாதிரி ஒரு இவங்களுக்குள்ள ஒரு லவ் ட்ரையாங்கிள் கிரியேட் பண்றது, இதெல்லாமே அவங்க பண்ணதான் செய்வாங்க. சாம் அவங்க பண்ணதான் செய்வாங்க. ஏன்னா அவங்க இஸ் டு பிளே த கேம். அண்ட் ஆனா கமருதீன் மேல அவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ் வந்து ட்ரூங்கிற மாதிரி தான் எனக்கு பல இடங்கள்ல ஃபீல் ஆயிருக்கு. அவங்க வந்து கமருதீனை வந்து எந்த இடத்துலயுமே விட்டு கொடுத்தது இல்ல. ஷி ஹவன் த்ரோன் ஹிம் அண்டர் த பஸ். இவன் தான் அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு ஒரு கேமை வந்து பார்வதியை வச்சு விளையாடி இருக்கான். அதை பல இடங்கள்ல விஜே பார்வதின்றவ எக்ஸ்போஸ் பண்ணிருக்கா. இந்த வீக்கெண்ட் எபிசோட்ல கூட பார்வதிக்கு எதிரான நிலைப்பாட்டை பல இடங்கள்ல வந்து கமருதீன் எடுத்திருப்பான். பர்சனலா பார்வதி நான் வந்து வில்லனிக்கா இருக்கேன் அப்படின்னு சொல்லி கமருதீன் சொன்னதை அவன் வந்து வீக்கெண்ட் எபிசோட்ல விஜய் சேதுபதிக்கு முன்னாடி அவங்க 2 பேருக்கும் நடுவுல நடந்த பேர்சனலான விஷயத்த எல்லாத்தையும் கொண்டு வந்து போடுவான். அந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் யார் யாரை விட்டு கொடுத்திருக்கான்னு. கமருதீன் இஸ் த ஒன் ஹூ த்ரோன் விஜே பார்வதி அண்டர் த பஸ் விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோட்ல. இன்னொரு விஷயம் சொல்றேன் சாம், நம்ம எல்லாரும் டெய்லி டெடிகேட்டடா ஸ்பேஸ் போட்டு பேசுறோம். ஆனா விஜய் சேதுபதி அவர்களுடைய வீக்கெண்ட் எபிசோட பாக்குறதுக்கு தான் மெஜாரிட்டி ஆஃப் த க்ரௌட் இருக்கு. என்னுடைய யூடியூப் சேனல்லையே லேக்ஸ் கணக்குல வியூஸ் போற வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அது வீக்கெண்ட்ல நான் போடக்கூடிய வீடியோஸ் தான். என்னதான் வந்து மத்த திங்கள் டு செவ்வாய் முக்கிய வீடியோ போட்டாலும் அது வந்து 10,000 20,000 தான் வியூஸ் போகும். அப்போ மெஜாரிட்டி ஆஃப் த ஆடியன்ஸ் வீக்கெண்ட் எபிசோட்ல என்ன நடக்குது, விஜேஎஸ் என்ன சொல்றாரு அப்படிங்கறத தான் பாக்குறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து கமருதீன் வேற ஒரு முகத்தை காட்டுறான். மற்ற நாட்கள்ல இப்போ வேற ஒரு முகத்தை காட்டிட்டு இருந்தான். இப்போ விஜே பார்வதினால அவனுடைய உண்மையான முகம் தட் இஸ் நாட் கமருதீன். இந்த இடத்துல கேமரா டே அவள் அடிச்சுட்டா ரெட் கார்டு கொடுத்துருவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான் கமருதீன். யாரு? கானா வினோத் கிட்ட கேமரா இருக்கு, இவ்வளவு நான் இங்க அடிச்சுட்டா ரெட் கார்டு கொடுத்துருவேன். சரி வெளியில அடிச்சா நீ என்னடா மீன் பண்ற, நீ என்ன மீன் பண்ற? கானா வினோத் சொல்றான், நீ வந்து அவ அடிச்சானா நீ அவளை திருப்பி அடிக்கணும், எதுக்குடா நீ போய் அந்த பாக்ஸ வந்து உதைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கானா வினோத் உன் மனசுல என்ன இருக்கு, அவளை அடிக்கணுங்கிறது கானா வினோத் மனசுல இருக்கு. அதே மாதிரி கிளிப்பிங் இருக்கு, நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் மாத்திட்டாரு கானா வினோத். பக்கத்துல திவ்யா இருந்து இல்ல அப்படி தப்பா பேசக்கூடாதுன்னு சொன்னப்ப கானா வினோத் வந்து அதை மாத்திட்டாரு. சரியா? கிளிப்பிங் இருக்கு. மனசுல இருந்து வந்தது என்னன்னா அவளை அடிச்சிருக்க வேண்டியதானடா, டே அவளை அடிச்சா ரெட் கார்டு கொடுத்துருவாங்கடான்னு கமருதீன் பேசுறான். இப்போ இதை நம்ம என்ன செய்யணும் ப்ரோ? இப்போ நான் திரும்பியும் சொல்றேன், இது டாபிக்கு இவங்க 2 பேர் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு கேவலமான ஒரு டிராமாவை பண்ணி இருக்கிற மக்களே. இருங்க நான் அதான் சொல்றேன், இது நம்ம எப்படி இது வந்து நீங்க வந்து உங்களையும் கேவலமா பிராண்ட் பண்றது உங்களோட அஜெண்டாவா இருக்கலாம் சார். நான் என்னோட அஜெண்டா கிடையாது. இது என்னுடைய வியூ. என்னுடைய வியூ என் வியூலயே நிறைய பேர் ஒத்து போறவங்களும் இதுல வந்து பேச வராங்க. நான் சிம்பிளா கேக்குறேன், அதுக்கு எனக்கு அதுக்கான விளக்கம் மட்டும் கொடுங்க. இது நம்ம இங்கெங்கே அப்படியே கானா வினோத் அது அடிச்சது அதெல்லாம் அப்புறம் பேசுவோம். அது நைட்டு ஸ்பேஸ்ல இல்ல மத்த ஸ்பேஸ்ல பேசுவோம். இன்னைக்கு டாபிக்ல வந்து
இவங்க பண்றது ஒரு டிராமா. இவங்க ஒண்ணு பிரிஞ்சா பிரிஞ்சிரணும். இல்ல திரும்பி ஒண்ணு சேர்ந்தாங்கன்னா கடைசி வரைக்கும் ஒண்ணு சேர்ந்திருக்கணும். இந்த டாக்ஸிக்கா அந்த லைம் லைட் இன்னைக்கு இந்த வீக் வந்து டிடிஎஃப் டாஸ்க் போயிட்டு இருக்கு. சாம் இந்த சாம் இது டாஸ்க்லயுமே அந்த ரெண்டு பேரும் இல்ல சாம், ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கேம் ஆடிட்டு இருந்தாங்க. இப்ப ரெண்டு பேரும் பிரிஞ்சு ஒரு கேம் ஆடுறாங்க. இந்த பர்டிகுலர் கேம்ல தனித்தனியா பிரிஞ்சு ஆடுற இந்த விளையாட்டுல யார் வந்து அப்பர் ஹேண்ட் எடுக்க போறாங்கிறது தான் கேமே. அதுல பார்வதி அப்பர் ஹேண்டை எடுத்திருக்காங்கிறது தான் உண்மை. நான் அதைத்தான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கேன். So இதுக்கு முன்னாடி தயா, அவங்க ரெண்டு பேரும் சொல்லுங்க ரசிகன். நீங்க சொல்றீங்க தெரியுமா, இது எல்லாமே வேற. ஓகே, நீங்க சொல்றது வந்து இது இப்படி அப்பர் ஹேண்ட் எடுக்கிறா லோவர் ஹேண்ட் அதெல்லாம் கிடையாது. இப்போ இந்த இஷ்யூ வந்து ஸ்பெசிஃபிக்கலி வாட் இஸ் கரண்ட்லி ஹேப்பன் இன்சைட் த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் ட்ராமா. அங்க அவங்க என்ன ட்ரை பண்றாங்க, வாட் த ஹெல் இஸ் ஹேப்பனிங். 10 நாளா நீங்க நீங்க முன்னாடி சொல்லியிருக்கீங்க தெரியுமா, அவளுக்கு வந்து ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டே இல்லாம போய் இது பண்றா அப்படின்ட்டு. இன்னைக்கு இவங்க வந்து பண்ணிட்டு இருக்கிறது பூரா அவளுக்கு எங்க போச்சு அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் இப்போ கொஸ்டினே வருது. 10 நாளா அவங்க அப்பாவை பத்தி பேசியிருக்கான், அவளை பத்தி கொச்சையா பேசியிருக்கான், கேவலப்படுத்தியிருக்கான், 10 பேருக்கு முன்னாடி வச்சு அசிங்கப்படுத்தியிருக்கான். அவன் வந்து மூடுன்னு சொல்லுது. அந்த ஆக்ஷன்லாம் பாத்தீங்களா? பேட் டச் பண்ணவன்ட்ட போய் நீ வந்து லவ் பண்ணியிருக்கன்னு சொல்லியிருக்கான். மூடுன்னு சொல்லி கையை காட்டின அந்த ஆக்ஷன்ஸ் பண்ணியிருக்கான். இப்படிப்பட்டவன்ட்ட யூ ஷுட் நாட் ஈவன் லுக் அட் த டைரக்ஷன். வெளியில இருந்தா கேஸ் கொடுக்க இதெல்லாம் கேஸ் போட்டு உள்ள போடலாம். அவனை வீட்டுக்குள்ள இருக்கானா என்னெல்லாம் பண்ணுவானம்மா, எல்லாம் பண்ணிட்டு சாரி கேட்டா ஓகேவா? கேமரா பக்கத்துல நின்னுட்டு கையை கூப்பிட்டு சாரி மக்களே, விஜய் சேதுபதி சார், சாரி சார், என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன். டியூட், என்ன தெரியாம பண்ணிட்ட? இட்ஸ் ரிப்பீட்டேட்டிவ் ஆக்ஷன்ஸ். 10 நாளா பண்ணிக்கிட்டு இருக்க. சேர தூக்கி மிதிக்கிற, ஷூவை போட்ட கால் முன்னாடி போய் நிக்கிற, மிரட்டுற. அவட்ட வந்து ஹி காட் தட் வேர்ட் வந்து அது வந்து அவன் பண்றான் பாருங்க. வெளில போனா லவ்வர் புருஷ ஹஸ்பண்ட் இது ஃபியூச்சர் எப்படி இந்த ரிலேஷன் நான் கொண்டு போவேன், நீ எனக்கு கிளாரிட்டி கொடு, எனக்கு இது க்ளோஷர் கொடு. அடிச்சு வாங்கியிருக்கான் க்ளோஷரை, மிரட்டி வாங்கியிருக்கான் க்ளோஷரை. நீ எனக்கு க்ளோஷர் கொடு, இதுல நீ வந்து கன்சென்ட் கொடு, எனக்கு இதுல கன்சென்ட் சொல்லி முடிச்சு விடுத, அப்பதான் நான் பேசுவேன் அப்படி சொல்லி மிரட்டி அந்த க்ளோஷர் வாங்கியிருக்கான். அவன் அம்மா வரத்துக்குள்ள அந்த க்ளோஷர் வாங்கணும்ட்டு மிரட்டி வாங்கியிருக்கான். இல்லையா அதுக்கு அதுக்கு அது க்ளோஸரே இல்லையா? அதுக்கப்புறம் திரும்பி அந்த இதுல சாம் அவன் இல்ல ப்ரோ, முன்னாடியே சாம் அவன் ப்ரோ பலவாட்டி க்ளோஷர் சொல்லிட்டா. தான் அது. திருப்பி திருப்பி க்ளோஷர் தான் அது. கொண்டு வர்றான். திருப்பி கொண்டு வர்றான். he wants to keep doing this. அவனுக்கு வேற கேமே இல்ல. அவன் திருப்பி இதான் பண்றான். ரசிகன் ஓப்பனா சொல்லணும்னா கமருதீனுக்கு ஆரோரா பார்வதியை விட்டா அவனுக்கு எங்க இருக்கு கேம்? ஆனா பார்வதிக்கு இந்த கமருதீன் இல்லைன்னாலும் எல்லாரோடையும் கேம் ஆடி வச்சிருக்காங்க ரசிகன். நீங்க சொல்றதெல்லாம் ஓகே சரியா? ஆருக்கு இது இல்லாம எல்லா கேமும் இருக்கு. பின்ன எதுக்கு இவ திரும்பி அவன்கிட்ட போறா? she has the game right. அந்த கேம் சென்ஸ் கொஞ்சம் கூட மரமண்டல ஏறாதா? அவ போல ப்ரோ அது இன்னும் கன்ஃபார்மா தெரியல ரசிகன் ப்ரோ. அது இன்னும் கன்ஃபார்ம் பார்க்கல, ஃபுல் லைவும் பார்க்கல, எதுவுமே விட்னஸ் ஒன்னும் பண்ணலையே. ஐ அம் நாட் டெல்லிங் அபௌட் தட். நான் இப்பவே தப்புன்றேன். இப்ப போய் ஹக் கொடுத்துட்டு இருக்காங்க. டாஸ் முடிஞ்சனே சொல்லிட்டு போயிட்டு டேய் she didn't initiate right. அவன் தான வந்து பண்ணா அது மாதிரி. ப்ரோ இனிஷியேட் பண்ணாலும் இருங்க, இனிஷியேட் பண்ணாலும் தள்ளி விட தெரியாதா? அங்க விக்கல்ஸ் இமிடியேட் தள்ளி பின்னாடி வந்து சுபிக்ஷா கேக்குறா, இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க விக்கல்ஸும் சுபிக்ஷாவும் அங்க. பிகாஸ் தட் இஸ் தேர் ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்காங்க, நீ பக்கமே போகாத, அவன்கிட்ட பேசாத. வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி வந்து அட்ரஸ் பண்ணட்டும்னு சொல்லியிருக்காங்க. நேத்து வந்து ஹோல் ஹவுஸ் ஸ்டுட் பிஹைண்ட் பாரு அண்ட் ஸ்பெசிஃபிக்கலி டோல் டூ நாட் டாக் டு ஹிம், டூ நாட் என்கேஜ். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கா? இல்ல அது பார்வதிக்கு இருக்கிற ஃபீலிங்ஸ் வந்து எனக்கு வந்து ட்ரூவா தான் படுது அப்படின்னு சொன்னீங்கல்ல சியான். அப்படி ட்ரூவா பட்டிருந்தது அப்படின்னா நேத்து நடந்ததுக்கு அப்புறம் அந்த சோஃபா டு சோஃபா உட்காந்து சாண்ட்ரா கிட்ட அவனை பத்தி தப்பாவே உட்காந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி பண்ணாம வந்து சாரி கேட்டு இல்ல சாம், ஒருத்தன் வந்து நம்ம வந்து ஒருத்தனை வந்து நேசிக்கிறோன்றதுக்காக அவன் என்ன வேணா பண்ணுவானா? ஒரு கட்டத்துக்கு மேல யாரா இருந்தாலும் ஒருத்தங்களை குறை சொல்றதுன்றது அப்கோர்ஸ், ஏன் காதலனா இருந்தா போய் வந்து அவன் பண்றத வந்து இது பண்ணிட்டு நம்ம குறை சொல்லக்கூடாதுன்னு இல்லையே. இப்ப என்ன ஐயோ மனிதர் உணர்ந்து கொள்ள மனித காதல் எல்லாம் அதையும் தாண்டி புனிதமானதுன்னு போய் பாட்டு பாடணுமா? அவன் செருப்ப கழட்டி அடிக்கிறப்ப பூரா வாங்கிக்கிட்டு போய் இது பண்ணிட்டு இருக்கணுமா?
அவ போய் வந்து சொல்றா அவளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைய, ஆதங்கத்தை, குறைகளை சாண்ட்ராட்ட சொல்றா. சாண்ட்ரா கிட்ட சாண்ட்ரா இஸ் த குறைகளை ஒன்லி சொல்லல ப்ரோ, குறைகளை சொல்லல. அவனுடைய கேம பத்தி சொல்லிட்டு இருக்கா, அவன் கேம் ஆடுறான் அப்படின்றத சொல்றா. அப்புறம் நீ திரும்பியும் போனீங்கன்னா அதான் அப்ப நீயும் நாமினேஷன்லயே சொல்லிட்டாலே இல்ல இல்ல அது அப்ப சாம் நீ சாம் திரும்பியும் அவன் வந்து சாரி சாம் கேட்டான்னு போனா அப்ப நீங்க நீயுமே நாமினேஷன்லயே இல்ல அவன் என்னோட கரெக்ட் ஃபீலிங்ஸ வச்சு கரெக்ட் கேம் சியான் ஆடுறானு நாமினேட்டே பண்ணிட்டா. கரெக்ட். நீ இப்ப கேமா ஃபீல் பண்றவன் திரும்பியும் போனானா அப்ப நீயுமே அவனை வச்சு கேம் ஆடுறன்றத ஒத்துக்கோ, அவ்வளவுதான். நானுமே அவனை வச்சு கேம் ஆடுறன்றத ஒத்துக்கோ, முடிஞ்சு போச்சு. சாம் அங்க அதுதான் க்ளோஷர், எல்லாரும் அதுதான் சாம் க்ளோஷர். அதுக்காக தான் அங்க போயிருக்காங்க. எல்லாரும் அங்க போனதுக்கான காரணம் அதுதான். இவங்கள வச்சு அவங்கள வச்சு இவங்க கேம் ஆடத்தான் செய்வாங்க. அப்ப அது முன்னாடி கேம் 2 தானே, பேரும் அப்ப சேர்ந்து அது ஆடினாங்க. கேம் தானே. அப்ப இதுல யாரு முட்டாள் ஆகுறாங்க? ஒரு பக்கம் கமருதீன் ஃபேன்ஸ் பார்வை போட்டு அடிக்கிறதும், நான் என்ன பார்வதி சொல்றேன் ஃபேன்ஸ் கமருதீன், நான் இவங்க என்ன தானே சொல்றேன் முட்டாள் ஆகுறாங்க. ஒருத்தங்க மேல இல்ல நான் என்ன சொல்றேன் இப்ப ஒண்ணும் இல்ல, சாண்ட்ரா மற்றும் பிரஜன் 2 பேரும் ஜோடியா தானே உள்ள வந்தாங்க. உள்ள ஆமா. வந்து ஏன் ஒரு கட்டத்துக்கு மேல பிரஜன் வந்து பிரிஞ்சு ஒரு கேம் ஆடினாரு? நீங்க சொல்ல வேண்டியதானே 2 பேரும் கப்புள், அதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நடுவுல வந்து கேம் ஆடக்கூடாது. அதை நீங்க சொல்ல முடியாது சாம். 2 பேருக்கு நடுவுல ரிலேஷன்ஷிப்பும் இருக்கும், அட் த சேம் டைம் கேமும் ஆடணும். அதை எப்படி பேலன்ஸ் பண்றாங்க அப்படின்றது தான் பிக் பாஸ் தமிழ். நீங்க வந்து அதை பண்ணிதான் ஆகணும். அவ இப்ப கமருதீனை வந்து நான் லவ் பண்ணிட்டேன், அவனை எனக்கு பிடிக்கும்ன்றதுக்காக அவனை வச்சு கேம் ஆடாம இருப்பாளா? கேம் ஆடத்தான் செய்வா. அந்த கேம் வேற, நீங்க ப்ரோ சொல்ற நீங்க என்ன கேம் சொல்ல வேற. வரீங்க புரிய மாட்டேங்குது நீங்க செய்யணும் ப்ரோ. இவங்க ஒரு ஸ்டாண்ட் பர்சனலாவே இல்லாம பண்ணிட்டு நீங்களே டபுள் இருக்கிறதே ஸ்டாண்ட் ஆயிட்டீங்க. கேம்ன்ற. ஆமா, இந்த பர்சனலா இருக்கிறதே இவங்க வந்து பர்சனல்ன்றாங்க. பிபிக்குள்ள எதுவுமே பர்சனல் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே, அவுட் சைடு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணாதான் பர்சனல். அதை தாண்டி இவங்க உள்ளுக்குள்ள சாம் பழகுறதுல இருந்து இவங்க உள்ளுக்குள்ள சாப்பிடுற வரைக்கும் இல்ல பேசுற வரைக்கும் எதுவுமே பர்சனல் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி அங்க 1008 கேமரா இருக்கு, கேமரா வந்து நம்ம காமிச்சிட்டு இருக்கு. ஓகே, அவங்க அப்போ இவங்க பர்சனலா ஒண்ணு பண்ணிட்டு அதை நீ சொல்லு. ஒரு நிமிஷம் தயால், ஒரே நிமிஷம். அதை வந்து சரி தயால் இல்ல பேசுறீங்களா? இப்ப பேசிடுங்க. நீங்க சொல்றீங்களே இந்த பர்சனல் இதா பேசுறது. கேக்குது பேசுங்க. இப்போ நீங்க பர்சனலு அங்க கேமரா இருக்கு எல்லாமே சொல்றீங்க, ஓகே. அப்ப இதை அட்ரஸே பண்ணிருக்கலாமே வீக்கெண்ட்ல. இதை ஏன் வச்சு இவ்வளவு நேரம் இழுத்துட்டு வந்து இதை வச்சு பேசணும்? அததான் இப்ப கேக்க, அந்த டாபிக் கூட இருங்க, இந்த டாபிக்க கூட அவன் தான் ஆரம்பிக்கிறான், அந்த பொண்ணு எங்கேயுமே ஆரம்பிக்கலையே. அது சும்மா இருந்தாலும் இவனு தானே போனான் எல்லாத்தையுமே. இந்த பிஆர் டாபிக் வந்ததுல இருந்து தான் இவன் ஹெவியா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு அப்படின்னு உங்களுடைய ட்ரைனிங் பெர்செப்ஷன் உங்களுக்கு வந்து அதை வந்து உங்களுக்கு வந்து அழகா எடிட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்காங்க ப்ரோ. பிஆர் டாபிக் வந்ததுனாலதான் இவங்க இப்படி ஆரம்பிக்கிறான். ஆனா இவங்க கிட்ட முதல்லயே மண்டையில திணிச்சு நீங்க இப்படிதான் விளாடணும்னு விளையாடிட்டு இருக்காங்க, நம்மள முட்டாளாக்கிட்டு இருக்காங்கன்றதுதான் என்னுடைய பார்வை. ஓகேவா, ஆரம்பத்துல இருந்து ஒரு பேட்டர்னா இவங்க இதைதான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க மத்த கண்டஸ்டன்ஸ் ஹைலைட் பண்ண விடாம இவங்களும் ஒரு ஒரு ஆனஸ்டா ஒரு ஹைலைட்லயும் வராம ஒரு கைண்ட் ஆஃப் அக்லி கேம் விளையாடிட்டு இருக்காங்கன்றதுதான் நான் சொல்ல வரேன். இவங்க தப்பு கிடையாது. அது இது வந்து நீங்க மேக்கர்ஸ் தப்பு, இது வந்து ஹோஸ்ட் தப்பு. இதை நீங்க இதுதான் நான் சொன்னேன் மேக்கர்ஸ் முன்னாடியே. இதை பிரேக் பண்ணி உடைச்சிருக்கணும் தான் சொன்னேன். நீங்க போன உடைக்காம வாட்டி உட்காந்து இந்த இந்த கண்டென்ட் வளர்த்து விட்டு இது வரைக்கும் வருது. அப்ப நீங்க பார்க்கணும். எனக்கு இதுக்கு மேல சுபா சொல்லுங்க. சுபா ஆண்ட்ரஸ் ப்ரோ ஒரே நான் சொல்லிடுறேன். நல்லா பண்ணா பாரு கேமரு கரெக்டா யோசிச்சு விளையாடுறாங்கன்றீங்க, தப்பா போயிடுச்சுன்னா மேக்கர்ஸ் தப்புன்றீங்க. எனக்கு புரியல. அதுதான் நான் தப்புன்னு சொல்லல, புரியுதுங்களா? ஒரு கட்டத்துல ஒரு பாயிண்ட உடைக்கணும்னா அது உடைச்சுதான் அவனை வீக்கெண்ட்ல. நீங்க இது வரைக்கும் வளர்த்தி கொண்டு வந்துட்டு இப்ப வந்து 2 பேரும் தப்புன்னு சொல்லிட்டு நம்ம மேல நம்ம ஆடியன்ஸுமே நம்ம அதை பாக்குறோம்னா அப்ப அவங்க கேம். ஆனா ஒண்ணு ப்ரோ, மேக்கர்ஸ் தவிர அந்த 4 பேருக்கு மேல சொல்லிட்டாங்க இது நல்லா போலன்னு சொல்லிட்டாங்க, பிரிஞ்சிருன்னு சொல்லிட்டாங்க. அவங்க இல்ல வீட்டுல நான் அவங்க அக்கா கேக்குறது சொல்லிட்டாங்க. சாம், இப்ப நீங்க 2 பேரும் தப்பு, 2 பேரும் தப்பு, ஒண்ணு இல்ல. 2 பேரையும் பழகுறோம்னு. ஒரே நிமிஷம் இல்ல இப்போ சாம், ஒரே நிமிஷம் சியான் இருங்க சியான். இப்போ எனக்கு வந்து இது இந்த பாட்டில்ல இருக்கிறது எனக்கு விஷம்னு தெரியும், ஓகேவா? உங்களுக்கும் தெரியும். இது பாருங்கப்பா, இது விஷம், இந்தா நீ வச்சுக்கோன்னு உங்க கையில கொடுக்குறேன். உனக்கு தெரிஞ்சே நீ குடிச்சிட்டு ஐயோ மயக்கம் வருது எனக்கு இந்த மாதிரி கொடுத்துட்டாங்களேன்னு நீ சொன்னீங்கன்னா யார் மேல தப்புன்னு நீங்க சொல்லுவீங்க? இப்ப சாம் என்ன சொல்றீங்க? பாருவும் தப்பு, கமருவும் தப்பு, யாரு சரின்னு சொல்றீங்க? யார் கரெக்ட்னு சொல்லுங்க. சாண்ட்ராவா? இது நீங்க இப்படி டைவர்ட் யாருமே பண்றது இல்ல. இல்ல. இப்ப சாண்ட்ராவா சொன்னா கமருவும் தப்பு. சாண்ட்ரா இல்லங்க இருங்க இல்ல சாண்ட்ராவா?
யார் சாண்ட்ரா சரிங்க சாண்ட்ரா இங்க சாண்ட்ராவா சாண்ட்ரா எதுக்கு எடுத்துட்டு வரீங்க எனக்கு புரியல. சாம் இல்ல புரியல அப்புறம் யார சொல்ல இல்ல வரீங்கன்னு நீங்க கேக்குறேன் நானு. சாண்ட்ரா எதுக்கு இப்ப நம்ம நீங்க பேச பேசிட்டு விடுறீங்களா? இருக்கிறது என்ன பாரு பேச விடுறீங்களா? கமருதீன். இல்ல சாண்ட்ரா எதுக்கு பிரதர் எடுத்துட்டு வரீங்க? யாரு சரின்னு நீங்க சொல்லுங்க எனக்கு நான் புரியல. தெரிஞ்சுக்கிறேங்கிறேன். நீங்க சப்போர்ட் எக்ஸாம்பிளுக்கு முட்டு சாண்ட்ராவான்னு கொடுங்க கேக்குறேன். சியான் ப்ரோ. அதான் இப்போ நீங்க எடுத்துட்டு வந்து யோ இப்போ நீங்க சாம் குத்துறது கேக்குதா நீங்க இல்லையா? ஹலோ சொல்லுங்க. இல்லையா? கேக்குது நான் கேக்குது. சொல்றேன், நான் பேசுறேன்றல நீ ஏன் நீ கத்திக்கிட்டு இருக்க? நான் பேசுறேன். சேன் ப்ரோ இங்க வந்து சரி நாங்க யாரும் இருக்க தேவையில்ல. 2 பேரும் தப்பு பண்றாங்கன்னா கால் இட் அவுட். ஒரு 2 பக்கம் பேரும் தப்புனா தப்பு. இன்னொரு சரி பக்கம் ஓகே சரியானு ரசிகன் இருக்கணும்ன்ற யாரு அவசியமே சரின்னு இல்ல. கேக்குற ரசிகன். ஹூ இஸ் ரைட்? யாருமே எவ்ரி ஒன் சரியில்ல. ஹேஸ் இப்ப ஃபிளாஸ். நான் சரிங்க. நான் சரி. இந்த ரசிகன் இடத்துல நீங்க நான் வெளியில சரி இருக்கீங்க சரிங்க. ரசிகன். யூ ஆர் நாட் உங்களுக்கு பார்ட் புரியுதா? ஆஃப் த கேம். இல்ல யூ இல்ல ஆர் நாட் நான் பார்ட் ஆஃப் த புரியுது. கேம். நீங்க சொல்றத சொன்னா see there is not always a black and a white side. It is always not black and white. ஒரு தப்பு இருந்தா ஒரு சரி இருக்குன்ற அவசியமே இல்ல. 2 பேரும் இங்க தப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க வந்துட்டு ஒருத்தவங்கள நீங்க சப்போர்ட் பண்றீங்க அப்படின்றதுக்காக அங்க வந்துட்டு அவங்க சரி இவர் தப்புன்னு சொல்லி அத பிராண்ட் பண்ணாதீங்க. There is no அப்படி right and நான் wrong பிராண்ட் பண்ணல here. ரசிகன். நீங்க Both ஏன் are 2 wrong. பேரையுமே தப்புன்னு சொல்லி இன்னொருத்தரை ப்ரோ வந்து நீங்க வந்து பேசிட்டு கொண்டு இருக்கும்போது வரக்கூடாது வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சேன் நான் ப்ரோ. யோசிக்கலாம்ல. யாருமே கொண்டு இன்னொருத்தரையே வரலையே. தப்புன்னு பிராண்ட் பண்ணிட்டு யாருமே சேம் கொண்டு ப்ரோ. வரலையே. யாருமே கொண்டு வரலையே. ஒரே இல்ல நான் பேசுறேன். நீங்க ஒரே நிமிஷம் யார இன்டைரக்டா கொண்டு பண்ணலாம்ல. வந்தோம்? எங்க இன்டைரக்டா இன்டைரக்டா பண்ணோம்? நீங்க பண்ணலாம்ல. நான் அதை தான் நான் சொல்றேன் இந்த இடத்துல. அதாவது இருக்கிறது பேசுங்க, இல்லாதது ஏன் பேசுறீங்க? அப்படி ப்ரோ பண்ணிருந்தா நான் கேள்வி ப்ரோ கேளுங்க. பேசுறேன். அப்படி பண்ணிருந்தா எனக்கு கேள்வி ஒரே கேளுங்க. நிமிஷம் பேசுறேன். சாம் ப்ரோ நான் பேசிட்டு பேசுறேன். இருக்கும்போது இன்டரப்ட் பண்ணாதீங்க சரியா ப்ரோ? சேன் ப்ரோ நான் பேசி முடிக்கவே வெயிட் பண்ணேன். நீங்க பேசும்போது நான் சும்மா தானே உட்கார்ந்தேன். சாம் சாம் என்னோட கோஹோஸ்ட் ரசி அபி நீங்களும் தான் அபி. வெயிட் இல்ல பண்ணுங்க எனக்கு அபி, நான் பாத்துக்கிறேன். கோஹோஸ்ட் மாத்தி கொடுத்துருங்க. நான் கீழே லிசனர் போறேன். சேன் ப்ரோ சொல்லும்போது கேளுங்க நடுவில் இன்டரப்ட் பண்ற முன்னாடி. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு நல்லா தெரியுதுங்க. ஓகேயா? அதையே யூ ஆர் ஏன் ரசிகன் திரும்ப அகைன் திரும்ப சொல்றீங்க? பேசுங்க அகைன் ரசிகன். சேன் ப்ரோ when I am talking listen. பாரு மாதிரி பண்ணாதீங்க. ஓகே கோவஸ் எடுத்தாச்சு. ஓகே கேளுங்களேன். இப்ப வந்து ஒருத்தவங்க தப்பு இன்னொருத்தவங்க சரியா இருந்தாதான் இவர் தப்பு கிடையாது. 2 பேருமே தப்புன்னு சொல்றதுக்கு இங்க 2 பேரும் தப்பு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இட் இஸ் நாட் தட் கம்ரு இஸ் ராங். உடனே பாரு உத்தமங்க இல்ல. பாருவும் தப்பு பண்ணியிருக்காங்க, கம்ருவும் தப்பு பண்ணியிருக்காங்க. நீங்க வந்து கம்முவை அடிச்சுட்டு நான் பாருவை நல்லவன் ஆக்குறேன். நோ. பாருவை நான் அடிச்சுட்டு நான் கம்முவை நல்லவன் ஆக்குறேன். அதுவும் ஒத்துக்க மாட்டேன். 2 பேருமே தப்புன்னா 2 பேரையும் கால் அவுட் பண்ணணும். ஒருத்தங்கள திடீர்னு வந்துட்டு இல்ல கம்மு வந்து இது பண்ணிட்டான். கம்மு பண்ணனாலதான் இவங்க வந்து குழந்தை பாருக்கு கையில விரல வச்சா கூட கடிக்கவே தெரியாது அவங்களுக்கு. சச் இன்னசென்ட் சோல். அவங்க எல்லாம் அந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இங்க யாரும் கேட்கல. இதுக்காக நீங்க இன்னொரு பக்கம் போய் இன்னொருத்தவங்களை கொண்டு வந்து இங்க வேற இங்க எதுக்கு நீங்க முதல் சாண்ட்ரா கொண்டு வந்தீங்கன்னு எனக்கு புரியல. த டாக் இஸ் பிட்வீன் பாரு கம்ருதின்ஸ் ரிலேஷன்ஷிப். இதுல வேற எதுக்கு விஷயங்களை நீங்க கொண்டு வர்றீங்க? ஆர் யூ ட்ரைங் டு டைவர்ட் திஸ் டாபிக்? பேசணும்னா பாயிண்டா பாரு கம்ருதின் ரிலேஷன்ஷிப்ல என்ன நடக்குது என்ன இருக்குன்னு சொல்லி பேசுங்க. முடியலையா கீப் குவைட். மிச்சவங்கலாம் ஸ்பீக்கர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லெட் தெம் டாக். உங்க அடுத்த டர்ன் வரும்போது நீங்க பேசுங்க. அது ஷிபா ப்ளீஸ் கண்டினியூ. இல்ல ரசிகன் நீங்க பேசுனதுக்கு நான் have no உங்க டர்ன் problem. வரும்போது பேசலாம் செய்யும். ஆனா let you இல்ல talk. நோ Wait ப்ராப்ளம் for it. ரசிகன். லெட் மீ லீவ். யூ People are கைஸ் raising கேன் hands. ரன் த ஸ்பேஸ் வித் அதர்ஸ். நோ ப்ராப்ளம். Thank you. சின்ஸ் நான் லிசனர் செக்ஷன்ல தான் வந்தேன். சாம் இஸ் த ஒன் ஹூ கேவ் த ஸ்பீக்கர். அதனால தான் நான் ஸ்பீக்கர் Thank வந்தேன். you, இல்லாட்டி நான் bro. ஸ்பீக்கர் வர I ஐடியாலே told இல்ல. you. Thank you. If you can't சோ wait for your turn, thank you. இல்ல ஐ காண்ட். நீங்க எனக்கு அடுத்து மட்டும் கண்டென்ட் bro, I போடணும் can't give you ரசிகன். special preference, okay? இல்ல There இல்ல are ஐ people இல்ல raising hands. திஸ் இஸ் There ஹவ் are ஸ்பீக்கர் ஆர் லிசனிங் வாட் யூ கைஸ் ஆர் டூயிங். there are people raising hands before you. நீங்க ஹீரோ கிடையாதீங்க. You are also a speaker. Be in the speaker limit. இங்க வந்து சொல்லி பண்ணிட்டு இருக்கோம். ஒரு லிமிட்டா போயிட்டு இருக்கு. மேல டாபிக் ஸ்பெசிஃபிக்கா போட்டிருக்கு. நீங்க வந்து உங்களுக்காக நீங்க முட்டு கொடுக்கணும். நான் பாரு இங்க உத்தமங்கன்னு நான் சொல்லிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு don't do this drama. I know what you're trying. Everyone here knows what you're trying. So please, if you want to keep your opinion, wait for your turn. கீழே 4 பேர் ஸ்பீக்கர்ஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. I will go around and I'll come back to you. கரெக்ட். If you can wait, Sam, if you can wait, please wait. I'll definitely let you speak. இல்ல எனக்கு வந்து preferential treatment தான் வேணும் அந்த மாதிரி அப்படி நினைச்சீங்கன்னா this is not the space for it. Please walk out. ஒரே நிமிஷம் நான் டாபிக்கை கிளியரா இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இப்போ டாபிக்கே வந்து இந்த பார்வதி கமருதீன், ஓகேவா? பார்வதி தப்பு பண்றாங்கன்னு சொல்லி கமருதீன் ஃபேன்ஸ் வந்து ஒரு 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 டாக்ஸிசிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல கமருதீன் தான் தப்புன்னு சொல்லி பார்வதி ஃபேன் ஒரு டாக்ஸிசிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா என்னுடைய வியூ வந்து இவங்க 2 பேருமே பண்றது ஒரு டிராமா பண்ணிட்டு கமருதீன் ஃபேன்ஸையும் முட்டாளாக்கிட்டு இருக்காங்க, பார்வதி ஃபேன்ஸையும் முட்டாளாக்கிட்டு இருக்காங்க.
பாக்குற ஆடியன்ஸே முட்டாளாக்கிட்டு இருக்காங்க. அதுதான் டாபிக். இதை தாண்டி நீங்க 2 பேரும் பண்றது தப்பு தான். அது வந்து மத்தவங்க சரின்றது ஆகாது. இப்ப சியான் ப்ரோ சொன்ன மாதிரி சாண்ட்ரா சரியான்னு கேட்டா அது எனக்கு தெரியாது. அவங்க ஏன்னா சாண்ட்ராவை நான் ரூட் பண்ணல. ஓகே, அது சாண்ட்ரா சப்போர்ட்டர்ஸ் கிட்ட கேட்டுக்கோம். எனக்கு இப்போ இவங்க 2 பேரும் தான் டாபிக்கா வச்சு இன்னைக்கு அதை தான் பேச போறோம். அதை தாண்டி நீங்க டைவர்ட் பண்றதுக்கு இல்ல ஒருத்தவங்களை வந்து தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு அப்படின்றதுக்கெல்லாம் இது மேட்டரே கிடையாது. நீங்க அதை பத்தி பேசுங்க. இவங்க பண்றது எப்படி உங்களுடைய பார்வைக்கு படுது, இவங்க வந்து வாண்டடா அப்படி பண்றாங்களா, இல்ல அது உண்மையிலே இருந்தாலும் அதுக்கான விளக்கத்தை நீங்க கொடுங்க. அதை தாண்டி வேற யார் கண்டஸ்டன்ட், வேற எந்த கண்டஸ்டன்ட் போகும். இப்ப நான் கானா வினோத் பக்கம் பேசும்போது கூட அதை நான் ஸ்டாப் பண்ணேன். அது அப்படி போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இப்போ கானா வினோத்துக்கு நான் சப்போர்ட் பண்றேன்னா கிடையவே கிடையாது. ஸோ அந்த டைவர்ஷன் மட்டும் வேணாம், டைரக்டா டாபிக் உள்ள மட்டும் பேசுவோம். ஓகே, அடுத்து சிபா பேசுங்க. சிபா சாரி கேக்குதா? சாரி, அன்மியூட் பண்ணி பேசுங்க சிபா. சாரி இல்ல ஜாக்வின் எனக்கு முன்னாடி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தாங்க, அவங்க பேச விட்டுருங்க, நான் அதுக்கப்புறம் பேசுறேன். இருக்காங்களா ஜாக்லின்? இல்லையே. ஜாக்வின் இல்லையே, போயிட்டாங்க. எனக்கு காட்டல. இருக்காங்க எனக்கு காட்ட மாட்டேங்குது. சரி, ஓகே. ஜாக்வின் பேசிடுறீங்களா? ஜாக்வின் நீங்க பேசுங்க. ஓகே. ஹாய் எவ்ரிவன். ஆக்சுவலாக வந்து இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறது நான் ஆக்சுவலாக கேட்டுட்டு இருந்தேன். என்னன்னா ஆக்சுவலாக நீங்கள் சொன்னீங்கல்ல லைக் 2 பேர் மேலேயுமே மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலாக என்னால் அதை அக்செப்டே பண்ணிக்க முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் 2 பேர் மிஸ்டேக் சொல்கிறதுக்கான ரீசன் என்னன்னா 2 பேருமே தப்பு பண்ணுறாங்க. இப்போது பாரு போயிட்டு சாண்ட்ரா கிட்ட உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறது கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க கம்ரோஜினை பற்றின்னு சொல்கிறீங்க. ஓகே, அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா இல்லைன்னு சொல்ல. ஆனால் எப்போ கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னு ஒன்று இருக்குல்ல, இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருப்பாங்கன்னு எப்படி நம்ம எதிர்பார்க்க முடியும் அவங்க கிட்ட இருந்து? இவ்வளோ நடந்துருச்சு, இவ்வளோ ஃபைட் நடந்துருச்சு, இதுக்கு மேலே அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருப்பாங்கன்னு நம்ம எப்படி எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்குறேன் நான். இதுக்கு ஆன்சர் கொடுத்தீங்கன்னா நான் அடுத்து சொல்லுவேன் என்னன்னு சொல்லிட்டு. when you having a true feelings each of them வந்து அப்போ வந்து நீங்க ஒருத்தரை விட்டு கொடுத்து இன்னொருத்தர் வந்து பண்ண மாட்டாங்க. அப்படி விட்டு கொடுத்து நீங்க அதை ஒரு கேம் பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்துட்டு வந்தீங்கன்னா அது மிகப்பெரிய தப்பு. அது வந்து லாஸ்ட் சீசன்லயே எக்ஸாம்பிள் இருக்கு. இது ஒருத்தவங்க வந்து ட்ரூவா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பாங்க, இன்னொருத்தவங்க வந்து சரியா ஏதோ ஒரு சண்டை வந்துடும், பின்னாடி போய் பேசினது தப்புன்னு சொல்லி இதே ஃபேண்டம்ஸ் வந்து இதே ஒரு சில பீப்புள்ஸ் வந்து பேசியிருக்காங்க. ஸோ திஸ் சீசன் தட்ஸ் நாட் த கேஸ். அவங்க அதுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இப்போ கமருதீன் அவங்களும் ஒரு ட்ரூ ரிலேஷன்ஷிப்குள்ள இருந்தாங்க அப்படின்னா அது என்னதான் ஆகட்டும், ஒரு சண்டையே வந்தாலும் சரி, நீங்க அதை விட்டு கொடுத்து அதை கேமா எடுத்துட்டு போய் இவன் கேமுக்காக பண்றான் அப்படி பண்றான்றது சொல்றது தப்பு. அதே நேரத்துல கமருதீன் போய் பின்னாடி பேசுறதுமே தப்பு தான். அவன் வந்து கேமுக்காக பண்றா, என்னை வந்து என்ன என்ன சொன்னா அண்டர் த பஸ்ல போடுறதுக்கு பண்றா. அப்போ அவனுக்கு தெரியுதுல்ல அண்டர் த பஸ்ல போடுறாங்கன்னு, எதுக்கு திரும்பி போறான்? அதுதான் கேள்வி. ஓகே ப்ரோ, ஆக்சுவலா இல்ல நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ அந்த அன்வான்ட் டச் மேட்ருக்கு முன்னாடி விட்டுருங்க, அதுக்கு நடுவில் இருக்கிற பார்ட் எடுத்துக்கலாம். யாருக்கிட்டையாச்சும் இது வரைக்கும் பாரு போயிட்டு கம்ருதினை பற்றி தப்பாக பேசியிருக்காங்களா? அந்த அன்வான்ட் டச்சை விட்டுருங்க, அதை விட்டுட்டு மற்றபடி யார்கிட்டயாச்சும் போய் பேசியிருக்காங்களா? அதர் ஹேண்ட் அப்படியே அந்த சைடு கம்ருதீன் இதுவரை யார்கிட்ட போய் பாரு பற்றி தப்பாக பேசல. இன் எவ்ரி ஈச் ஃபைட், எல்லா ஃபைட்லேயும் பாருவை பற்றி போய் அரோரா கிட்ட பேசுறதா இருக்கட்டும், கனி கிட்ட பேசுறதா இருக்கட்டும், திவ்யா கிட்ட பேசுறதா இருக்கட்டும், வினோத் கிட்ட பேசுறதா எல்லாருக்கிட்டையும் போய் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போதே போய் ரிஜிஸ்டர் பண்றதுக்கும் ஒரு ப்ராப்ளம் வந்து பேட் டச்சுன்னு சொல்லி செப்பரேட் ஆனதுக்கு அப்புறம் பேசுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல ப்ரோ. அது எப்படி 2 பேரும் தப்புன்னு சொல்ற மாதிரி ரிஜிஸ்டர் பண்ண முடியும்? எனக்கு அதுதான் புரியல. இப்போ ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது ஒருத்தர் போய் பாரு எந்த இடத்துலையுமே போய் கம்ருதனை வந்து விட்டே கொடுக்கல. ரம்யா சொல்லியிருக்காங்க அவனை நம்பாதன்னு சொல்லிட்டு, சாண்ட்ரா சொல்லியிருக்காங்க நம்பாதன்னு சொல்லிட்டு, இத்தனை பேர்கிட்டையும் அவங்க சமாளிச்சு இல்லை அவன் அப்படி இல்லை அந்த மாதிரி பேசி ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணி வீக்கெண்டில் கூட ஒரு வீக்கெண்டில் கூட அவனை விட்டு கொடுத்தது கிடையாது. ஆனால் எல்லா வீக்கெண்ட்லையும் இவர் போட்டு அடிப்பாராம். இவங்க அதெல்லாம் தாங்கிக்கணுமா? ஆனால் இவங்க இப்போ பிரிஞ்சதுக்கு அப்புறம் பாரு போய் பேசினா அது தப்பாகுமா? எப்படி ப்ரோ? எப்படி ஒரு அது வாட்டர்மெலன் கிட்ட போயிட்டு இவங்க வந்து சொன்னதுக்கு அப்புறம் இப்போ இந்த ரீசெண்டா அந்த லிவிங் ஏரியால ஒரு இது சொல்லுவாங்க,
என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வந்து பழகும்போது கன்சென்ட்டோட தான் பழகணும். ஆனா அதுக்கப்புறம் நீ வந்து உன் கேம நீ ஆடு, என் கேம நான் ஆடுன்னு சொல்லி நீ பிரியும்போது, நான் போயிட்டு அந்த ஒரு ஆதங்கத்திலயோ, எதுலயோ ஒண்ணுத்துல கோவத்திலயோ போய் சொல்லிட்டேன். அது என்னுடைய தப்பு தான் அப்படின்னு நான் சொல்லியிருக்க கூடாதுன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணது பாரு. ஸோ ஷி இஸ் ட்ரையிங் அகைன் அகைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா, திரும்பியும் வந்து இதே மாரி ஒரு சண்டை வருது அந்த டாஸ்க்ல. வந்ததுக்கு அப்புறம் திரும்பியும் போய் சாண்ட்ரா கிட்ட அவங்க ஒண்ணு ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அதுவுமே தப்பு. இப்ப நாளைக்கு அது இது இது இந்த லூப்ல போயிட்டு இருக்க நம்மளுக்கு தானங்க டார்ச்சரா இருக்கு. இந்த லூப் தான் ஏன் பண்றாங்கன்றது தான் ப்ரோ கேள்வியே. நீங்க சொல்றது அகைன் ஆக்சுவலி என்ன இப்போ சார் இப்ப அகைன் வந்து இப்ப செலிப்ரேஷன் வீக் வரும். கண்டஸ்டன்ஸ் வருவாங்க. வந்துட்டு திரும்பி என்ன சொல்லுவாங்க? பார்வும் சாண்ட்ராவும் உட்கார்ந்து இந்த மாதிரி உன்னை பத்தி பேசிட்டு இருந்தாங்கன்னு யாராவது கண்டிப்பா சொல்லுவாங்க. இங்க சொல்லி கொடுத்து அனுப்புறதுக்கும் நிறைய ஆட்கள் இருக்கு. அவங்க கேமை போய் முடிச்சு சார் விடுங்க அவங்க அப்படின்னு. ப்ரோ இல்ல ப்ரோ சொல்றது ஓகே. அவங்க அதை சொல்ல மத்தவங்க வந்து சொல்றாங்கன்னே கூட அக்செப்ட் அந்த பண்ணிக்கலாம். டாபிக்கே இல்ல யாரோ ஒருத்தன் வந்து சொல்றாங்க ஓகே அக்செப்டட் பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க சொல்லுங்க. ஆனா ஒருத்தர் கூடவா வந்து கம்ருதீன் வந்து உன்னை பத்தி இப்படிலாம் தப்பு தப்பா பேசிட்டு இருந்தான்னு சொல்ல மாட்டாங்க. ப்ரோ எப்படி ப்ரோ நம்ம ஜஸ்டிஃபிகேஷன் எப்படி கொடுக்குறோம்னா 10 ஒரு ஒரு சைடுல வந்து 10 வச்சுட்டு இன்னொரு சைடுல இருக்கிற ஒன்னை வந்து 10க்கும் 1க்கும் ஈக்குவல்ன்ற மாதிரி பேசுறோம். ரிலேஷன்ஷிப்ல உள்ள இருக்கும் போதே ஒருத்தர் வந்து தப்பு தப்பா பேசுவாராம். அவருக்கு சண்டை வரும்போதெல்லாம் அவங்கள பத்தி தப்பா போய் அரோரா கிட்ட எல்லார்கிட்டயும் ரிஜிஸ்டர் பண்ணுவாராம். அதெல்லாம் வந்து அதுவும் ஒண்ணா. ஆனா இவங்க வந்து ஒரு சண்டை வந்து இவர் வந்து அவ்வளோ அவங்கள அசிங்கப்படுத்தினதுக்கு அப்புறம் இவங்க ரிலேஷன்ஷிப்பே வேணான்னு சொல்லிட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் ஆமா இவ்வளோ நாள் நான் இப்படி இருந்தேன் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபீலிங்ஸை போய் சாண்ட்ரா கிட்ட ஷேர் பண்றதும் அவர் இத்தனை நாள் பண்ணதும் ஐ மீன் இத்தனை நாள் அவர் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருந்தது ஒண்ணா ப்ரோ? 2 பேரும் பண்ணது ஒண்ணா? எனக்கு இதுதான் பெரிய கொஸ்டினே. 2 பேர் பண்ணது 2 ஒண்ணான்றது. பேரும் ஒரே கேம் தாங்க விளையாடிட்டு இருக்காங்க. ஏன்னா இவன் போய் பின்னாடி பேசுறது 100% பார்வதிக்கு தெரியும். அது அரோராவே கூட வந்து சொல்லியிருக்காங்க. இவன் உன்னை பத்தி பேசும்போது நீ அந்த என்ன நெய் மேட்டருக்கு சண்டை போட்டுன்னு செருப்பெல்லாம் தூக்கி அடிச்சு உன்னை பத்தி ரிஜிஸ்டர் பண்ணிருக்கான்னு லிவிங் ஏரியாலே வச்சு சொல்லியிருக்காங்க. அப்ப தெரியும் பார்வதிக்கு. தெரிஞ்சுமே தானே திரும்பி போய் பழகுறாங்க. இப்ப நீங்க சொன்னதுக்கு நான் ஆன்சர் சொல்லலாமா ப்ரோ? அப்போ ட்ரூல தெரிஞ்சே பழகுறாங்கன்னா அப்ப வந்து என்ன அர்த்தம் ப்ரோ? இவன் ரம்யா கிட்ட எல்லாம் போயிட்டு பேசிட்டு இருக்கா இந்த மாதிரி வந்து ரம்யா எல்லாம் சொல்லும் போது வந்து பாரு வந்து இல்லைன்னு டிஃபெண்ட் பண்றது வந்து எதை காட்டுது? ட்ரூ லவ்னு காட்டுது. ஏன்னா இவன் வந்து அவங்களுக்கு பின்னாடி பேசியிருக்கான். இவங்க முன்னாடி எதுவுமே ரிஜிஸ்டர் பண்ண கிடையாது. தேர்ட் பர்சன் சொல்லி தான் இவங்களுக்கு தெரியும். அப்ப தேர்ட் பர்சனை அவங்க நம்ப கிடையாது. கம்ருதினா அவங்க நம்பினாங்க. ஓகேவா? இப்ப இவன் வீக்கெண்ட்ல போட்டு அவங்கள அடிக்கும் போது கம்ருதீன் இப்ப வீக்கெண்ட்ல போட்டு அவங்கள டைரக்டா அடிக்கிறான் இவன். அப்ப இவங்க டைரக்டா பாக்குறாங்க. ஒரே அப்பதான் கேள்விதான் ஜாக்லின். ஒரே கேள்விதான். என்னன்னா ஒய் திஸ் லூப்? இந்த லூப் எப்போ முடியும்? ஒண்ணு நல்ல விதமா முடியுமா? இல்ல 2 பேரும் ஸ்பிளிட் பண்ணிட்டு கேம் ஆடுவாங்களா? ப்ரோ இல்ல அதுதான் ப்ரோ மத்தவங்களுக்கு என்னோட கேம் டவுட்டும். ஆடுறதுக்கு இல்ல மக்கள் பார்க்கறதுக்கு சுவாரஸ்யமா பண்றதுக்கு என்ன பண்ண போறாங்க? அவ்வளவுதான். இல்ல ப்ரோ என்னோட டவுட்டுமே அதுதான். இப்ப எனக்கு என்ன விஷயம்னா நீங்க சொல்றதுக்கு நான் ஆன்சர் சொன்னே தவிர என்னோட விருப்பம்னு ஒண்ணு இருக்கு. எனக்கு இவங்க சேர்றதுல விருப்பமே கிடையாது. நான் எப்பவுமே இதை தான் ரிஜிஸ்டர் பண்ணேன். இவங்க ஒண்ணு சேர்றதுல எனக்கு விருப்பம் கிடையாது. இவங்க வந்து அவங்க கிட்ட மறுபடியும் போறதுல எனக்கு விருப்பமே கிடையாது. பட் யார் என்ன இனிஷியேட் பண்றாங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல ப்ரோ? இப்போ நீங்க ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கீங்க. ஒரு கார் வந்து உங்களை மோதுது. கார் மேல தப்பா உங்க மேல தப்பா? என் மேலதான் தப்பு. எந்த இடத்துல நிக்கிறோமோ எந்த இடத்துல சொல்லணும். நிக்கிறேன்றது. ஆமா, எந்த இடத்துல இல்ல ப்ரோ சரி நிக்கிறேன்றது. ஓகே. இப்படி கொஸ்டின் நான் மாத்தி கேட்டேன். ஓகே நீங்க வந்து ஒரு கரெக்டான பிளாட்ஃபார்ம்ல நிக்கிறீங்க. பிளாட்ஃபார்ம் அதில் வந்து பீப்புள் வந்து போயிட்டே இருக்கலாம். ஆனா அந்த டைம்ல ஒருத்தன் லூசு மாதிரி ராங் ரூட்ல வந்து உங்க மேல இடிச்சிட்டானா யார் மேல தப்பு? அது ராங் ரூட்ல வரவங்க மேலதான் தப்பு. அந்த ராங் ரூட் ப்ரோ தான் நான் அப்போ பார்வதின்னு சொல்றேன் நானு. இப்போ ஒருத்தருக்கு ஒண்ணு தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க. ஒரு ஒரு இடத்துல வந்து தேவையில்லைன்னு சொல்லிட்டு நிற்கும் போது இன்னொருத்தர் வந்து இனிஷியேட் பண்ணி ஐம் சாரி நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொருத்தர் வந்து பேசும்போது அப்ப எப்படி ப்ரோ 2 பேர் மேலேயும் தப்புன்னு சொல்ல முடியும்? பண்ற தப்புலாம் ஒருத்தர் ஒரே பண்ணி விஷயம் நான் இது சொல்றேன். அரோராக்கும் இவனுக்கும் சண்டை வந்துச்சு. அப்ப அரோரா வந்து அது கிராஸ் ஆச்சா? ஸ்டாப் பண்ணதோட நின்று அது வேலையை பார்க்க போச்சு இல்ல. பார்வதி மட்டும் ஏன் இது எக்ஸாக்ட்லி. பண்றாங்க? ஏங்க நான் சொல்லட்டுமா? ஒரே ஒரு அரோரா பாயிண்ட் வந்து ஃப்ரெண்டுங்க. அதான் கரெக்ட். ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். அந்த விக்ரம் கை கொடுத்தாங்களா கேம் முடிஞ்சோடனே விக்ரமும் அவங்களும் சிரிச்சிருப்பாங்க. அது வரைக்கும் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் நடந்தது பாக்கலையா யாரும்?
விக்ரம் இததான் கிட்ட நான் சொல்ல வந்தேன். திருப்பியும் இப்ப என்னோட பாயிண்ட்டும் திருப்பியும் அதுதான். பாரு வருவாங்க. திருப்பியும் பாரு வந்து கேட்பாங்க, விக்ரம் கேட்பான், அப்படின்னுவான். இல்லடா, இல்லவே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டே உள்ள போயிருப்பா. இது வந்து அவன் வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிடுவான். திருப்பி வந்து கை கொடுக்க வருவான். அவளுக்கே ஒண்ணுமே புரியாது. அது ஒரு கெக்ஷரா ப்ரோ லாஸ்ட்ல முடியும் இப்போ போது தான் நான் இன்னொரு கொஸ்டின் இதை கேக்குறேன் ப்ரோ. கொடுத்துருப்பான். இப்போ இதே இடத்துல அந்த இடத்துல இவன் போய் வாலண்டரியா போய் அவங்கள வந்து ஹக் பண்றான். இதே இடத்துல பாரு வந்து சீப்போன்னு சொல்லியிருந்தா இவங்க என்னென்ன பேர் கட்டியிருப்பாங்க தெரியுமா? ஆமா முன்னெல்லாம் நல்லா இனிச்சது அவளுக்கு, அதனால ஆமா வந்து ஆமா அவன்கிட்ட அப்படிதான் போனா சொல்லியிருப்பாங்க. இப்ப வந்து இது அவன் கை ஒரு கொடு கேம் கெஸ்டர் கொடுத்த உடனே கண்டிப்பா கை கொடுக்க அவளுக்கும் புரியல. அவன் ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிட்டான். திருப்பி வந்து கை கொடுக்குற அவளுக்குமே ஒண்ணு புரியல. விக்ரம் போய் கேக்குறான், அப்படி இந்த பாருடா, இல்லவே இல்லடா, இல்லவே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ள போறான். ஆனா அது மட்டும் அவங்க பார்க்கவே இல்லை, ஏன்னு தெரியல. ரெண்டாவது ஒரு ரிலேஷன்ஷிப்ல அவ இருக்கும் போது உள்ள வந்தவங்க எல்லாருமே அவளை கில்ட் ட்ரிப் பண்ணிருக்காங்க. நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும். கில்ட் ட்ரிப் பண்ணி நீ சொல்லிட்டான் வாழ்க்கை அழிச்சிட்டேன்னு சொல்லி. அப்போ அமித் ஒரு கதை சொல்லியிருக்காரு. இந்த கதை எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கதையில இருந்துதான் அவ மாறி இருக்கா. அவன் என்ன பண்ணாலும் விட்டு 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 கொடுத்து போயிருக்கா. அந்த கதை தெரியலன்னா சொல்லுங்க, நான் சொல்றேன். விட்டு கொடுத்து போயிட்டு ரெண்டாவது இதெல்லாம் ரொம்ப பெருசானதுக்கு அப்புறம் தான் திருப்பி அவனை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்கா. அது வரைக்கும் அவனை பத்தி தப்பா எங்கேயுமே பேசுனது இல்ல அவ. ப்ரோ அதே மாதிரி ஒரு விஷயம் ப்ரோ, நம்ம ரிலேஷன்ஷிப்க்கு உண்மையா இருக்க வேண்டியதுதான், இல்லைன்னு சொல்ல. எல்லா டைமும் ஒருத்தரை பத்தி பேசாம இப்ப வீட்லயே ஃபைட் வருது, என் அப்பாவுக்கும் என் அம்மாவுக்கும் சண்டை வருது. சண்டை வந்துட்டு என் அம்மா வந்து எங்க அப்பாவை பத்தி என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அது வந்து டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப். என் அப்பா அம்மாவும் கேம் எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் கேம் ஆடுறாங்கன்னு அர்த்தமா? எப்படி ப்ரோ? ஹலோ, கேக்குதா? கேக்குது ப்ரோ. ஓகே ஓகே, சொல்லுங்க சொல்லுங்க, பேசுங்க. யார் பேசுங்க? சுஜாதாவா லாஸ்ட்? பேசுங்க சுஜாதா. அதுதான் என்னோட பாயிண்ட். இதுதான் அவ விக்ரம் கிட்ட வந்து சொல்லிட்டான் இல்லவே இல்லைன்னு. ஆனா நான் இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அவளை 3 hour 4 hour உட்கார வச்சு பிரெயின் வாஷ் பண்றாங்கன்னு சொல்றாங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ல இதுதாங்க ஒரு தொல்லை. கொஞ்சம் பிரெயின் வாஷ் பண்ணாலே பொண்ணுங்க போச்சு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுதுங்க. அது இந்த காலத்து பொண்ணுங்களா இருந்தாலும் சரி, எந்த காலத்து பொண்ணுங்களா இருந்தாலும் பொண்ணுங்கலாம் சொல்லாதீங்க, ரெண்டு அது பேருமே ஏன் தான். அது இது பொண்ணுங்க அது பசங்க 2 பேருமே அப்படிதான். கரெக்ட் புரியுது எனக்கு. ஆனா நான் ஒரு லேடிஸா இருக்கிறதுனால என்னோட சைட்ல இருக்க அந்த இதையுமே நான் சொல்றேன். கொஞ்சம் அப்படியே ஒரு இலகிடும் அப்படின்ற மாதிரி நான் சுஜாதா, நான் உங்களுடைய மேபி அது தப்பா இருக்கலாம். உங்களுடைய பெர்ஸ்பெக்ஷனும் மேபி தப்பா ஜாக்லினோட கூட இருக்கலாம். பெர்ஸ்பெக்ஷனும் நான் வந்து வெல்கம் பண்றேன். ஓகேவா? உங்களுடைய பெர்ஸ்பெக்ஷன் நான் அக்ரி பண்றேன். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்றது புரிஞ்சுக்கோங்க. நீங்க இப்படி எல்லாம் மேனிபுலேட் ஆகணும்ன்றது தான் உங்களுடைய கேம். எஸ் கரெக்ட். அது புரிஞ்சுதா இல்லையான்றது தான் என்னுடைய புரிஞ்சுது. ஆனா நான் ஒரு லேடிஸ் இருக்கிறதுனால அப்படி இருக்குமா அப்படின்னு திங்க் பண்றேன். ஏன்னா எங்களோட நிலைமை எங்களுக்கு கொஞ்சம் புரியும். நான் சொல்றது தப்பா கூட இருக்கலாம், நிஜமா இது தப்பா கூட இருக்கலாம். பட் இந்த சைட்ல இருக்கிறதையும் நான் யோசிக்கிறேன், வேற ஒண்ணும் கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் எதுக்கு அந்த மேனிபுலேஷன் ஆடியன்ஸ பண்றாங்க, அதுதான். அதுக்கு நான் சொல்றேன் சார். ஏன் அந்த மேனிபுலேஷன் லூப்லயே போயிட்டு இருக்கு, தேர்ட் வீக்ல இருந்து லூப்லயே போயிட்டு இருக்கு. நான் சொல்றேன், பிபி கேம் அப்படின்றது ஒரு பப்பட் கேம். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் இவங்களும் ஆட வைப்பாங்க. சோ இது எல்லாமே நீங்க ஸ்கிரிப்ட் இல்லைன்னு சொன்னாலுமே இது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்கிரிப்ட் தான். அவங்களுக்கு மக்களுக்கு என்ன சேரணும்னு நினைக்கிறாங்களோ அதுதான் திருப்பி திருப்பி உங்க மைண்ட்லயும் புகுத்துவாங்க. அண்ட் எல்லாமே இதுல நடக்கும். நீங்க என்ன நினைச்சாலும் அவங்க நடக்கிறது தான் இங்க நடக்கும். நீங்க எல்லாமே நினைச்சிட்டு இருக்கீங்களா இவங்க எல்லாமே இவங்களாவே வராங்கன்னு? சத்தியமா கிடையாதுங்க. இது நான் 8-9 இயர்ஸா பாக்குறதுல இருந்து எனக்கு தெரியும். அண்ட் உள்ள வந்து அரசியலுமே ஒரு சிலதுலாம் எனக்கு புரியும். அதனால பிபின்றதே ஒரு பப்பட் ஷோ. அவங்க நினைக்கிறத அந்த ஸ்கிரிப்ட், அந்த கேமு, டாஸ்க்கு இது வழியா கொடுத்து அவங்கள ஆக்ட் பண்ண வைப்பாங்க. அண்ட் ஒவ்வொரு டைமும் அந்த கன்ஃபெஷன் ரூம்ல நிறைய விஷயங்கள் நடக்கும். அது எதுவுமே நமக்கு போட்டு காட்ட மாட்டாங்க. அவங்க என்ன காமிக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்களோ அதான் நடக்கும். ஓகே, அப்படி கேம்னு இருக்கிற பட்சத்துல நம்ம ஏன் இங்க ட்விட்டர்ல டாக்ஸிசிட்டி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கோம்? நிஜமா அது நானே நினைச்சிருக்கேன். என்ன